அனைவருக்கும் நல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். இந்த புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் அவருடைய ஆற்றலை எல்லாம் காமிச்சிருப்பார். பூந்து விளையாடிப்பார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். பாருங்க, அது தமிழ் தாய், அந்த தமிழ் பெண். அந்த தாய் என்ன செய்கிறாளாம், ஒரு குழந்தை பிறக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, தனக்கு மகன் பிறந்து விட்டான் அப்படின்னு. இல்லறத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான பேரே மகப்பேர் தான். அவ்வளவு பெரிய உவகை அவ கொள்கிறாள் தமிழ் தாய். இது தமிழ் பண்பு, தமிழ் அறம், தமிழ் இல்லறம். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அவர் சொல்லி வருகிறார். ஈன்ற பொழுதில் அவ்வளவு உவக்கிறாள், பெரிதும் உவக்கிறாள். எப்பொழுது? தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். ஏன் இந்த இடத்துல கேட்டதாய்னா போய் பார்க்க முடியாது. ஏன்னா வீட்டில் இருந்து தன் மகனுக்காக வேண்டிய சாப்பாடு, நல்லது கெட்டது எல்லாம் செய்துட்டு இருக்கா. கணவனுக்கு வேண்டியதை செய்துட்டு இருக்கா, பையனுக்கு வேண்டியதை செய்துட்டு இருக்கா. இந்த மகனை பற்றி ஊரில் என்ன சொல்கிறாங்க, எப்பா எப்பேற்பட்ட பையன்ப்பா, என்ன சாதனை, இந்த மாதிரி ஒரு பையன் உண்டா, அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறான் அப்படின்னு அவன் சான்றோன், கல்வி அறிவில் மிகுந்தவன் அப்படின்லாம் பேரை அவன் கேட்குறா பாருங்க. கேட்டதாய், பெரிதுவக்கம், சான்றோன் என கேட்டதாய். பாருங்க, இந்த கேரக்டரைசேஷன்லாம் நீங்கள் எந்த இலக்கியத்திலையும் பார்க்க முடியாது. ஏதோ பையன் இருக்கான், அப்பா இருக்காருன்ற மாதிரி 1000 இலக்கியங்கள் இருக்கலாம். இது மாதிரி சான்றோன் என கேட்டதாய், பெரிது வந்தது மாதிரி உள்ள இலக்கியம் திருவள்ளுவரை தவிர யாராலும் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய அற்புதங்க. இதான் தமிழ் தாய். புறநானூற்றில் முறத்தால் புளியை விரட்டினாலே இந்த தாய் தான் அது. அந்த தாய்கிட்ட போய் கேட்குறான், எங்கே பையனை காணா அப்படின்னு. போடாடே, அவன் நான் சாதாரண பையனா, அவன் போய் அந்த போரில் புறமுதுகு காட்டாமல் நெஞ்சில் விழுப்புண்பட்டு இறந்து கிடப்பான், போய் பார், தமிழ் பால் குடித்தவன் அப்படின்னு சொன்னாலாம். அந்த தாய் பெறுகின்ற மகனை பற்றி தான் திருவள்ளுவர் பாடுகிறார். பெரிதுவக்கம், ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். நினைச்சு மகிழனுங்க நம்ம இந்த திருக்குறளையே, அதனுடைய அமுதத்தை பருகணும். அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்ப்போம்.